இத பாருங்க. இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுல இருந்து எனக்கு விஜய் சேதுபதி சார் மேல பயங்கர வைத்தறிச்சல். ஏன்டானா எனக்கு இதே டவுட் இருந்தது. ஒரு ப்ரொடியூசர் அதுக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அதுல தனிக்கு டான்ஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு ஊரா சுத்துறதா அந்த பாட்டு. நான் எந்த சீன் எந்த லொகேஷன்ல எடுத்திருக்காங்கன்றது ஈஸியா சொல்றேன். உங்களுக்கு டிராவல் பிடிக்கும்னா கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிளேஸ் இருக்குல்ல, இது அந்தமான்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஹாவ்லாக் ஐலாண்ட்ல எடுத்திருக்காங்க. ஸ்கூபா டைவிங்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ் இன் இந்தியா. இதை நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொல்றேன். இந்த லொகேஷன் இருக்குல்ல, இது பேர் ராதா நகர் பீச். இது ஹாவ்லாக் ஐலாண்ட்ல இருக்கு. கடல் படத்துல கூட சில பாட்டுக்கு இந்த லொகேஷனை யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுதான் என்னோட ஃபேவரட். அந்தமானுக்கு போற நிறைய பேர் இந்த டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்ல. இது அந்தமான்ல இருக்கிற போர்ட் பிளேயர்ல இருந்து ஹாவ்லாக் ஐலாண்டுக்கு போறதுக்கான போட் ரைட். நீங்க லக்கியா இருந்து இந்த ரைட் போறப்போ மழை பெஞ்சதுன்னா அவ்வளவு மேஜிக்கலா இருக்கும். நெக்ஸ்ட் கட் பண்ணா தார் டெசர்ட், அங்கிருந்து மணாலியில இருக்கிற ஜோகினி ஃபால்ஸ். அப்புறம் இந்த லொகேஷன் எனக்கு எங்க இருக்குன்னு தெரியல, பாக்க ரேன் ஆஃப் கட்ச் மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இல்ல வேற ஒரு சாங் ஆர் மூவி லொகேஷனை நீங்க அனலைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க.